இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ரூபாய். மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளராக ராம ஸ்ரீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அவருடன் சென்ற மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் கூறுகையில், ராம சீனிவாசனை தேர்ந்தெடுத்தால் மதுரைக்கு மெட்ரோ வரும் என்றார். Sir, also you mentioned in the rally about the metro train project towards on coming elections. After NDA win, you will proceed to assure that, sir, metro rail. Absolutely, I'm sure that once Rama Srinivas ji is elected as MLA, we will take him to Honorable Prime Minister Narendra Modi ji, and all of us know how much faith Modi ji has on this great city of Madurai, especially where the Meenakshi Amman temple is there, and Modi ji loves Tamil Nadu. Tamil Nadu is in heart of Modi ji, so I am sure that once Rama Srinivasan ji reaches to Modi ji, the metro will reach to Madurai. பட்னவிஸின் கருத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பாஜக எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தால்தான் மதுரைக்கு மெட்ரோ தருவோம் என்று பேரம் பேசுவதும் பிளாக்மெயில் செய்வதும் தான் மகாராஷ்டிர முதலமைச்சரின் வேலையா? அரசியல் அமைப்பின் மீது உறுதிமொழி ஏற்ற ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலத்தில் வந்து இப்படி பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டும். நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசின் புறக்கணிப்பை மீறி தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வரும் சாதனை திட்டங்கள் எத்தனை என்று அவருக்கு தெரியுமா? தெரியாவிட்டால் கேட்டு தெரிந்து கொண்டு பேச வேண்டும். டபுள் இன்ஜின் என்று நீங்கள் பீற்றும் டப்பா இன்ஜின் மாநிலங்களையும் தாண்டி திராவிட மாடல் ஆளும் தமிழ்நாடுதான் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை சாதித்துள்ளது என்பது நினைவில் இருக்கட்டும் என ஸ்டாலின் கூறியுள்ளார்.